இயேசுவே ஆண்டவர் மரணத்தினின்று உயிர் தெழுந்தார். கால்கள் யாவும் முடங்கும், நாவு யாவும் போற்றிடும் அந்த இயேசுவே ஆண்டவர். இன்னைக்கும் நாம் விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு தியானிக்க போறோம். வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது காணாதவற்றை காண்பது விசுவாசம். காணாதவற்றை நாம் காண்பது விசுவாசமாக இருக்கிறது. Faith is seeing unseen. விசுவாசமானது 11:1 விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம். காணப்படாதவைகள் இந்த உலகத்துல நிறைய காரியங்கள் உண்டு. நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனா விசுவாச கண்கள் அவைகளை கண்டுகொண்டே இருக்கின்றன. பரலோகத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். தேவனுடைய கிருபையினாலே ஒரு சிலர் நாம் பரலோகத்தை நம்முடைய தரிசனங்களின் மூலமாக பார்த்திருக்கிறோம். ஒரு சிலர் பரலோகத்துக்கு ஏறி சென்றவர்களும் உண்டு. ஆனால் faith is seeing unseen. பரலோகத்தை நாம் காணவிட்டாலும் ஆண்டவர் கொடுத்ததை நாம் விசுவாசிக்கிறோம். அதே போல hearing unheard, கேட்காதவற்றை கேட்பதும் விசுவாசம். கேட்காத காரியங்கள் உண்டு, ஆனால் அவற்றை நம்மை விசுவாசிக்கிறோம். விசுவாசம் என்றாலே தேவனால் சொன்னதை அப்படியே செய்வது. தேவன் சொன்னதை அப்படியே நிறைவேற்றுவதை நாம் பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில பார்க்கிறோம். எபிரேயர் 11 அது விசுவாச வீரர்களின் பட்டியலை பார்க்கிறோம். தேவன் சொன்னாரா, அதை அப்படியே நாங்கள் செய்வோம். தேவன் சொன்னதை அப்படியே செய்கிறார்கள். ரோமர் 4:20 பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னாரே, உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குறுதி செய்தார், ஒரு சந்ததியை பெருக பண்ணுவேன். ஆனா அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் இருக்கிற அளவுக்கு சூழ்நிலை ஆகிவிட்டது. அதை ரோமர் 4:20 பார்க்கிறோம். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல், தேவன் சொன்னதை அவன் அப்படியாகவே எடுத்துக்கொண்டான். ஆபிரகாம் அப்படியாகவே எடுத்துக்கொண்டான். அந்த வார்த்தையில எந்த சந்தேகமும் இல்லை. தேவன் சொன்னால் சொன்னதே. ஹல்லேலூயா. அவர் பரலோகத்தின் தகப்பன், பரலோகத்தின் ராஜா. அவர் என்று சொல்லிட்டாரு, உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அவர் சொன்னா அது ஒரு மறுப்பும் கிடையாது. அது நிச்சயமாகவே வாழ்க்கையில நிறைவேறிய தீர்வு. அதைத்தான் அவர் விசுவாசித்தார். அதை குறித்து அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் சொன்னதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய காரண காரியங்கள் இப்படி இருக்குமோ, இப்படிதான் சொல்லிப்பாரோ, அப்படி சொல்லலையோ, அவர் காரண காரியங்களை ஆராய்ந்து பார்க்கவே இல்லை. 21 பார்க்கிறோம். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானான். பார்க்கிறோம். யார் வாக்குத்தத்தம் கொடுத்தது? தேவாதி தேவன். அந்த வாக்குத்தத்தம் மனுஷன் கொடுக்கல. மனுஷன் மாறி போயிடுவான், ஆனால் வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் மாறவே மாட்டார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை அவர் உறுதியாக பற்றி கொண்டார். அதுல அது இதுன்னு சொல்லி ஆராய்ந்து பார்க்கவில்லை.
தேவன் சொன்னால் சொன்னதே. ஹல்லேலூயா. அப்படியாகவே அவர் விசுவாசித்தார். முழு நிச்சயமாய் நம்பி தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மைமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவரானார். தேவன் கொடுப்பார்னு சொல்றாரு, கண்டிப்பாக எனக்கு ஒரு குமாரனை கொடுப்பார். ஹல்லேலூயா. அதை அப்படியே விசுவாசித்தார். அதுல அங்கே இங்கேயும் அவர் மாறி போகவே இல்லை. இங்கு பார்க்கிறோம் 19ஆம் வசனத்துல, not weak in faith, he considered not his own body now dead, neither yet. யாராவது வாசிங்க 19ஆம் வசனம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்துப் போனதையும் சாராளுடைய கற்பம் செத்துப் போனதையும் எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. விசுவாசத்துல அவர் குண்டி போகவே இல்லை. உலகத்துல எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் தேவாதி தேவன். அவர் அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். என்னுடைய சரீரம் அது செத்து போயிட்டு, ஆனா அந்த சரீரத்தை ஒரு நாள் பார்த்து இன்னைக்கு நம்மளுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா நம்ம என்ன செய்வோம்? அது வரைக்கும் நடந்ததை இல்லைன்னா நடக்காததை போய் நம்ம யோசித்து பார்ப்போம். ஆண்டவரே, சரீரம் செத்து போயிட்டேன், இருந்து எப்படி ஆண்டவரே எனக்கு நடக்க போகுது? ஆனா சரீரம் செத்து போனது அத எண்ணாதிருந்தான். ஹல்லேலூயா. அதை பத்தி யோசிக்கவே இல்லை. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? அவர் தேவாதி தேவன். அவர் இந்த உலகத்தை, சர்வ உலகத்தை சிருஷ்டித்தவர். அவர்களை கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, வாக்குத்தத்தம் பண்ணுவரை பார்க்கல. சரீரம் செத்து போயிட்டு இனிமே பிள்ளை கிடைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. உலக பிரகாரமாக, டாக்டர்ஸ் பிரகாரமாக, ஆராய்ச்சிகள் பிரகாரமாக அதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணவர் யாரு? அவர் தேவாதி தேவன். அவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. அவர் வாக்குத்தத்தம் பண்ணாலே, வாயை திறந்து சொல்லிட்டாலே அதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்குத்தத்தத்தை முழு நிச்சயமாய் நம்பி, ஹல்லேலூயா, அதுல கொஞ்சம் கூட அதை சந்தேகப்படவே இல்லை. முழு ஒருவேளை சரீரம் ஒரு நாள் வீக்கா இருந்திருக்கும், ஆனா கூட 100 வயது ஆன பிறகு கூட அவர் சந்தேகப்படவே இல்லை. ஹல்லேலூயா. நிற்கும். அதனாலதான் விசுவாசிகளின் தகப்பன் எனப்படுகிறார். நமக்கு கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தா அதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார் என்று நம்ப வேண்டும். ஆமென். அப்பொழுதுதான் அது நிறைவேறும். அப்பொழுதுதான் அது நிறைவேறும். இடையில இவ்வளவு போராட்டங்கள் வரலாம். ஆபிரகாம் பார்க்கிறாரு, சாராளை பார்த்துக்கிட்டே இருக்கு. சாராளுடைய கற்பமும் செத்து போயிட்டேன். சாராளுக்கு மருத்துவ பிரகாரமாக பார்த்தோம்னா சாராள் கற்பம் தரிக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சர்க்கம்ஸ்டன்சஸை பார்க்கவே இல்லை, சூழ்நிலைகளை பார்க்கவில்லை, தன்னுடைய சரீரத்தை பார்க்கல, சாராளின் செத்து போன கற்பத்தை பார்க்கல, தன்னுடைய செத்து போன உடம்ப பார்க்கல. Not weak in faith, he considered not his own body now dead. அதை பார்க்கவே இல்லை. தன்னுடைய சரீரம் ஐயோ இப்படி ஆயிட்டு, ஆண்டவரே இப்படி ஆயிட்டு, எப்படி நடக்க போகுதுன்னு ஒரு நாள் கூட யோசிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் பரலோகத்தின் தகப்பர், அவர் உண்மை உள்ளவர். இன்னைக்கு அநேக நம்மிடத்துல சோர்ந்து போறோம். நடக்குமா நடக்காதா, நடக்குமா நடக்காதா, ஆண்டவர் சொன்னதை எப்படி நிறைவேற்ற முடியும்? இப்படியாக அநேக வேளைகள்ல சோர்ந்து
உலகத்துல எது எப்படி வேணாலும் நடக்கலாம், கடைசி வரைக்கும் விசுவாசத்தோடு அதை நம்பி நாம் செல்லும் பொழுது எப்படியாக ஆபிரகாம் பெற்றுக்கொண்டாரோ அப்படியாகவே நாம் பெற்றுக்கொள்வோம். பார்க்கிறோம் ரோமர் 4:19-22 வரைக்கும் நான் பார்க்கும் பொழுது அவர் எதிலையுமே விசுவாசத்துல குந்தி நடந்ததாகவே இல்லை. விசுவாசத்தோட உறுதியாக நடந்ததை நம்ம பார்க்கிறோம். எபிரேயர் 11:13 பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டனர். வாக்குத்தத்தம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரே, ஆனா சர்க்கம்ஸ்டன்சஸ் எல்லாம் நமக்கு சரியா வரல, எதுவுமே நடக்காதது போல இருக்குது. ஆனா வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். தூரத்துல அந்த வாக்குத்தத்தம் இருக்கு, தூரத்துல அவைகளை கண்டு, தூரத்துல இருக்குது கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் சொன்னவர் ஆண்டவர், கண்டிப்பாக எனக்கு நிறைவேற்றுவார். தூரத்துல தெரியுது, அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த விசுவாச அறிக்கையை நம்ம சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தர் எனக்கு கொடுப்பார், கர்த்தர் என்னை உபயோகிப்பார், கர்த்தர் எனக்கு சகாயராக இருப்பார், கர்த்தரை வாழ்க்கையில சொன்னதெல்லாம் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு நாளும் வாக்குத்தத்தத்தை அங்க நம்ம பார்க்கிறோம். அது தூரத்தில் அவைகள் கண்டார்கள், அதை நம்பினாங்க, அதை அணைத்துக் கொண்டார்கள், அறிக்கை செய்தார்கள். பூமியுமே தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை செய்தார்கள். அதுதான் விசுவாசம். கர்த்தர் சொன்னதை அப்படியே விசுவாசிப்பது, கர்த்தர் சொன்னதை அது நம்முடைய வாழ்க்கையில நடக்காத மாதிரி சிச்சுவேஷன் இருந்தாலும் அதை விசுவாசிப்பது. ஏனென்றால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் தேவாதி தேவன், வானத்தையும் பூமியை படைத்த தேவாதி தேவன், அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஆபிரகாம் விசுவாசித்தார். இது பார்க்கிறோம். ஆபிரகாம் விசுவாசித்தார், அவர் அதை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தார். என் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் ஒரு விசுவாச டெஸ்ட் வச்சாரு. எனக்கு 87ஆம் வருடத்திலே திருமணமானது. நான் அதுக்கு திருமணத்துக்கு முன்பாக ஒரு தீர்க்க தரிசன கிருபை பெற்ற ஒரு சகோதரனோடு சேர்ந்து சனி ஞாயிறுலாம் அவரோடு கூட சேர்ந்து ஊழியம் செய்வது வழக்கம். அவர் நல்ல ப்ராபசி கிஃப்ட் உண்டு. அப்ப அவங்க சொன்னாங்க, என்னுடைய திருமணத்துக்கு வந்திருந்தாங்க, அவங்க திருச்சியில் இருக்காங்க, திருமணத்துக்கு வந்திருந்தாங்க. அதுக்கு பின்பாக ஒரேடியா எங்க வீட்டுக்கு வரணும் என்று கூப்பிட்டு கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்கள் கழித்து அந்த ஒரு நாள் சென்றிருந்தோம். திரும்ப கிளம்புகிற அந்த வீட்டை விட்டு ஒரு நாள் அங்க ஸ்டே பண்ணியிருந்தோம். கிளம்பும் பொழுது அவர்கள் சரி வா ஜெயகரன் நீ ஜெபம் பண்ணிட்டு போ, 2 பேருக்காக நான் ஜெபம் பண்ணி விட்டுறேன்னு சொன்னாங்க. அப்பொழுது ஜெபிக்கும் போது ஆண்டவர் அவர்கள் மூலமாக பேசினார். என் குமாரனே, உன்னுடைய நன்மைக்காக உன்னுடைய மனைவியின் கர்ப்பத்தை அடைந்திருக்கிறேன். என்னுடைய சித்தத்தின்படி ஏற்ற வேளை வரும் பொழுது நான் கர்ப்பத்தை திறந்து உனக்கு ஒரு பிள்ளை தருவேன். இதுதான் அவர் என்னோடு கூட பேசியது. அப்போ எனக்கு என்ன தெரிந்தது என்றால், இங்கு நாங்கள் உடனே அதை குறித்து யோசித்தோம். ஆண்டவர் நம்மகிட்ட சொல்லும் பொழுது, ஆண்டவர் அடைந்தால் எந்த மனிதனும் அதை திறக்க முடியாது. கர்த்தர் எப்ப சித்தமா வச்சிருக்காரோ அப்பதான் விளையும். ஆனா ஒவ்வொரு நாளும் நான் அலுவலகத்துக்கு செல்வேன். அப்போ சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ள ஆடிட்டு விங்ல இருந்தேன். 4 பேர் நாங்கள் புதிதாக திருமணமாகி அந்த அலுவலகத்துக்கு வந்தோம். 4 பேர் எல்லா இடத்துல இருந்து வந்திருந்தாங்க. அவர்கள் 2 பேருக்கு அவர்கள் ஜாயின் பண்ணி கொஞ்ச மாசங்களுக்குள்ளாக அவர்கள் பிள்ளை
உற்பத்தி ஆகிவிட்டது. அவர்கள் பிள்ளையை அவர்கள் சுமந்து கொண்டு இருந்தார்கள். அதனால அவர்கள் 2 பேரும். இன்னொரு சகோதரனுக்கு அவருக்கு பிள்ளை இல்லை, நானும் அவரும். ஆனா எனக்கு தெரியும், கர்த்தர் அடைந்தால் எந்த மனிதனாலும் திறக்க முடியும். அதுவும் ஒரு நன்மைக்கே அடைத்திருக்கிறேன்னு சொல்றாரு. ஆனா என்னுடைய அலுவலகத்துல ஒரு சீனியர் மேன், ஒரு டிராமின், அவர் எப்ப பாருங்கள கூப்பிட்டு வச்சுருவாரு, தம்பி இந்த காலங்கள்ல நீங்க பிள்ளை பெற்றுக் கொண்டால்தான் நல்லது, அதுக்கு ஏதாவது ட்ரீட்மெண்ட் போங்க, நான் வேணா உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன், அந்த டாக்டரை பாருங்க. இப்படியாக நம்ம வரவங்க போறவங்க எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த டாக்டர் சூப்பர், இந்த டாக்டர் சூப்பர், இவரு நல்லவர். அப்படியா என்று அமைதியாக இருந்து விடுங்க. இது மட்டும் இல்ல, உறவினர்கள், நான் ஊருக்கு போறது கூட யோசிப்பாங்க, உறவினர்கள் விட மாட்டாங்க. ஏதாவது டாக்டரை பார்த்தியா ஐயா? அப்பா நான் சொன்னேன், ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறார், அதை அவர் நிறைவேற்றுவார். இவங்கிட்ட எல்லாம் போய் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடாது, அதை பண்ணாங்க நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரு பாட்டி சொல்லிட்டு, எப்பா இவன் ஆபிரகாம போல 100 வயசுலதான் பிள்ளை பெற்றுக்கணும் போது அப்படின்னு சொல்லி கிண்டலா ஒரு பாட்டி சொல்லிச்சு. நான் ஒரு தடவை வேலை நிமித்தமாக நான் வெளியே போயிருந்தேன். அப்போ வேலை அப்படியே சித்தி வந்திருந்தாங்க. அந்த அம்மாவுக்கே குழந்தை கிடையாது. ஆனா அந்த அம்மா சொன்னாங்க, பாரு உபாகமத்துல இவ்வளவு சாபங்கள் இருக்கு, இது பிள்ளை இல்லாதவங்க உனக்கு சாபம் அப்படின்னு சொல்லி அவங்க வேதனைப்படும். இப்படி நிறைய காரியங்கள், வேதனைப்படுத்தும் காரியங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டே வந்தது. ஆனா ஆண்டவர் சொன்னார், கர்ப்பத்தை அடைத்து வைத்திருப்பவன் நான், ஏற்ற வேளை வரும் பொழுது உனக்கு ஒரு பிள்ளை கிடைக்கும். இப்படியாக ஆண்டவர் பேசிக்கொண்டே இருந்தார். நாங்க அதை நம்பிக்கொண்டே இருந்தோம், விசுவாசித்துக் கொண்டே இருந்தோம். இப்படியாக 1 வருடம் கடந்து போய்விட்டது. 2வது வருடம் கடந்து போய்விட்டது. ஒரு நாள் நான் அப்போ ஜீசஸ் இன்ஸ்டியூட்ல போய் 2 பேரும் ஜாயின் பண்ணோம். அதுல நாங்க ட்ரைனிங் எடுத்தோம். அப்போ அவளும் ஆண்டவர்களாக நன்றாக மாறி போய்விட்டாள். இதை முடிச்சுட்டு வந்தோடனே ஃப்ரெண்ட் ஒருத்தர் சொன்னா, இந்த இடத்துல ஒரு கூட்டம் நடக்குவா, அதுல நீ ப்ரீச் பண்ண போகணும். அப்பொழுது நான் புறப்பட்டு அங்க போனேன். அங்க போய் நான் சொல்லிட்டு அங்கே போய் மெசேஜ் கொடுத்தா, அன்னைக்கு விசுவாசத்தை குறித்து தான் நான் பேசினேன். எனக்கு அந்த ஒரு குழந்தை கொடுக்கல, ஆனாலும் எனக்கு கொடுப்பான். ஆண்டவர் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு, ஆனா கொடுப்பாரு எனக்கு என்று என்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்தேன். பாருங்க, அங்கே என்னை அழைத்திருந்த அந்த ஆண்டி, அவங்களுக்கு ப்ராஃபஸி கிஃப்ட் இருக்குது எனக்கு தெரியாது. அவர்கள் மூலமாக கர்த்தர் பேசினாரே, மகனே உனக்கு என்னுடைய ஊழியத்தை செய்யும் குமாரனை கொடுப்பேன். அது வரைக்கும் முதல்ல பிள்ளைதான் இருந்தது, இப்போ ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணிட்டார். அதனால அந்த சகோதரியோட அந்த மெசேஜ் அதிகமா பேசி இருக்குது. அப்பொழுது ஆண்டவர் அவர்கள் மூலமாக என் கூட பேசினாங்க. இப்படியாக கிட்டத்தட்ட நான் வெயிட் பண்ணி இருக்கும் பொழுது 14 முறைகள் கர்த்தர் என்னோடு கூட பேசினார் இந்த குழந்தையை குறித்து. ஆனா பாருங்க, நடந்தது எப்படின்னா, நான் அது வரைக்கும் தினம் வீட்டுக்கு போவேன், ஆபீஸ் போவேன், வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா திடீர்னு நடந்தது, இன்னைக்கு ஒரு ஸ்டேட் வைடு கேம்ப் இருக்கிற ஆபீஸ்ல போட்டாங்க. நான் கொஞ்ச நாட்கள் தான் இங்க இருக்க முடியும், மற்றபடி ஸ்டேட் வைடு கேம்ப்னா ஃபுல்லா தமிழ்நாடு முழுக்க சுற்றணும். அப்படியாக இங்க இருப்போம், 2 நாள் 3 நாள் தான் ஊர்ல இருக்க முடியும், வரைக்கும் கேம்ப் இருப்பாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில
எப்படி குழந்தை உண்டாகும்? அப்படியாக எல்லாமே நெகட்டிவா கூட சில காரியங்கள் நடந்தன. ஆனால் மறுபடி எனக்கு ஒரு டைபாய்டு வந்தது. அதுல கஷ்டப்பட்டேன். அதற்கு பின்பாக எனக்கு டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. அங்கேயும் போய் ஜாயின் பண்ணேன். இப்படி சூழ்நிலைகள் இருக்கும் பொழுது 3 வருடங்கள் கடந்து போய்விட்டது. 3 வருடங்கள் பிள்ளை இல்லாமல் விசுவாசத்தோடு எந்த ட்ரீட்மெண்ட் போகல, எந்த டாக்டரையும் பார்க்கல. அப்படியாக விசுவாசத்தோடு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படி, ஆனால் ஒவ்வொரு தடையும் தீர்க்கதரிசிகளோடு ஆண்டவர் பேசுவார். அவர்கள் மூலமாக பேசுவார். அப்போ எனக்கு ஒரு தீர்க்க தரிசன குழந்தை கொடுப்பேன், ஒரு பையன் கொடுப்பேன், இதையெல்லாம் ஆண்டவர் சொல்லிவிட்டார். பாருங்கள், 3 வருடம் கழிக்கும் பொழுது கரெக்டா அண்ணன் அவங்க நாம் பேச்சலா இருக்கும் போது நன்றாக பழக்கம், டிரான்ஸ்பர் ஆகி சென்னைக்கு வராங்க. சென்னைக்கு வந்த உடனே நான் அவர்களை சென்று பார்த்தேன். எங்க வீட்டுக்கு வாங்கினேன், அழைத்து அவங்க சொன்னாங்க, அதுக்கு என்ன செய்யறேன்னு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டு நான் வாங்கினேன். அப்படியாக ஒரு நேரத்தை பிக்ஸ் பண்ணோம். அண்ணனை போய் நான் அழைத்து கொண்டு வந்தேன். அப்போ அவள்கிட்ட கேட்டாங்க, என்னை பற்றி தெரியும், அண்ணனுக்கு பிள்ளைகளுன்னு தெரியும். அப்பொழுது ஆண்டவர் சொன்ன குழந்தைக்காக இந்த நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் தெரியும். அப்போ சொன்னாங்க, அன்னைக்கு கேட்டாங்க, உனக்கு எப்படி பிள்ளை வேணும் என்று சும்மா கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். சும்மா பண்ணிக்கிட்டாங்க. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய குமாரனை இதற்காக நீ வெயிட் பண்ணிக்கொண்டே இருக்கிறாய். அதனால நான் இந்த மாதத்தில் தானே உனக்கு ஒரு குழந்தையை கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. இந்த மாதத்தில் தானே உன் மனைவி கர்த்தரிப்பாள். இதுவரை என்னை நம்பிக்கொண்டே இருந்தால் நான் என்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு மாறுகிறேன். பாருங்க, அவர்கள் சொல்லி சென்றார்கள். அந்த மாதத்தில் தானே, அதுவரைக்கும் எந்த அறிகுறியும் இல்லாத அந்த மாதத்தில் தானே கர்த்தரினுடைய மனைவி கர்த்தரிக்கும்படியாக ஆண்டவர் உதவி செய்தார். ஹல்லேலூயா. அப்புறம் பாருங்க, டெஸ்ட் எடுத்து நாமாவே பார்ப்போம். ஏன்னா டாக்டர்கிட்ட போகலையே, நாமாவே டெஸ்ட் பண்ணுவோம்னு சொல்லி பக்கத்துல ஒரு லேப் இருக்குது. அதை கொண்டு போய் கொடுத்த பிறகு அந்த டெஸ்ட் பாசிட்டிவாக வந்தது. ஹல்லேலூயா. கருத்தரித்தது உறுதியாகி போய்விட்டது. அதுக்கு பிறகுதான் நம்ம டாக்டர்கிட்ட போனோம். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நிறைய காரியங்களை நமக்கு சொல்லி கொடுப்பாரு. நமக்குள்ள விசுவாச விதைகளை விதைப்பார். அதை பெற்றுக்கொள்வது நம்முடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆனா விசுவாசத்தை தொகுக்கிறவர் யாரு? ஜீசஸ். விசுவாசத்தை முடிக்கிறவர் யார் தெரியுமா? ஜீசஸ். அந்த ஓட்டத்தை நாம் விசுவாசத்தோடு ஓடுவதற்கு இயேசு தாமே நமக்கு உதவி செய்வார். இயேசு தாமே நமக்கு பொறுமையோடு ஓடத்தக்கதாக எவ்வளவு நிந்தனைகள், அவமானங்கள், நெருக்கங்கள் எது வந்தாலும் சரி, நாம் ஓடும்படியான ஓட்டத்தை கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. அதனால இந்த விசுவாசம் நமக்குள்ளாக கடந்து வரும் பொழுது நாம் தூரத்திலே அவைகளை கண்டு அவைகளை அணைத்துக் கொள்ள வேண்டும். நமக்கு கண்ணுக்கு தெரியாது, ஆனால் தூரத்திலே அவைகளை பார்ப்போம். வாக்குத்தத்தம் கொடுத்தவர் உண்மை உள்ளவர், அவரை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். மனிதர் அப்படி அல்ல, ஆனால் தேவன் சொன்னார், சொன்னதே. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய தீர்க்கதரிசியின் மூலமாக, உண்மையான தீர்க்கதரிசியின் மூலமாக சொன்னால் அதை அப்படியே நிறைவேற்றுவார். அதுல எதுவும் பிசகி போவதில்லை. அதனால வேதம் சொல்லுகிறது, எபிரேயர் 11:6, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஹல்லேலூயா.
ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். அதனால விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரணம். நம்ம பார்க்கிறோம், கிரியைகள் இல்லாத விசுவாசம் செத்தது. நம்ம வாக்குத்தத்தத்தை வாங்கிட்டே இருக்கோம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில அது நிறைவேறலைன்னா நம்முடைய கிரியைகளை நான் பார்க்க முடியவில்லை. பார்க்கிறோம், without faith it is impossible to please him. Without faith it is impossible to please him. நம்முடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் டெஸ்ட், தேவன் விசுவாசத்தின் டெஸ்ட் வைப்பாரு. அதுல நாம் முன்னேறி செல்ல வேண்டும் என்றால், ஆண்டவரை ப்ளீஸ் பண்ணணும்னா without faith it is impossible to please him. நம்ம ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னு வச்சுக்கோங்க, இந்த விசுவாசத்தினாலே மட்டும்தான் அவரை பிரியப்படுத்த முடியும். நெருக்கங்கள் வரும், போராட்டங்கள் வரும், இந்த வார்த்தை நிறைவேறுமோ நிறைவேறாதோ. ஆனா ஆபிரகாம பாருங்க, 100 வயசு ஆகும் பொழுதும் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாது இருந்தார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குந்தி நடக்கிற ஒரு வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம். எதை எடுத்தாலும் சந்தேகம், இது நிறைவேறுமா நிறைவேறாதா. இன்னொரு வழியில நம்ம முயற்சி பண்ணிட்டு போயிட்டு, இன்னொரு வழியில நம்ம நம்முடைய விருப்பத்தின்படி அதை செய்து நிறைவேற்றுவோம். ஆனால் தேவன் விரும்புவதே நாம் விசுவாசத்தோடு நடக்க வேண்டும். ஏனென்றால் impossible to please him without faith. ஆண்டவரை பிரியப்படுத்தணும்னா நாம் நிச்சயமாகவே அவரை விசுவாசிக்க வேண்டும். He must believe that he is a rewarder of them that diligently seek him. ஆண்டவரை உண்மையாகவே அன்போடு நோக்கி பார்ப்பவர்களுக்கு தான் அவர் ரிவார்ட் பண்ணுவார். நம்முடைய விசுவாசத்துக்கான பலனை அப்பொழுதுதான் பெற்றுக்கொள்ளும். அநேக வேளைகள்ல நீங்க உங்களுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காரு, அப்படி அதிலே பின்வாங்கி போய்விடுவீர்கள். அதனால அது கிடைக்காம போய்விடுகிறது. அதை கொஸ்டின் பண்றீங்க, நடக்குமோ நடக்காதோ, என்னைக்கு நடக்குமோ. ஏனென்றால் நாட்கள் செல்ல செல்ல நம்முடைய விசுவாசம் தளர்ந்து போகிறது. ஆனா விசுவாசம் நமக்கு தளர்ந்து போகாம இருக்கணும்னா ஒன்று, வேதத்தை வாசித்துக் கொண்டே இருக்கணும். நம்முடைய விசுவாச வீரர்கள்லாம் எப்படி ஓடிக்கொண்டே இருந்தார்கள் என்று எல்லாவிட்டால் நாம் ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய செவிகளில் விழுந்து கொண்டே இருக்கணும். அவர் நம்மை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பார். அதனால ஒருவேளை உன்னுடைய கணவனை குறித்து சொல்லியிருக்கலாம், மனைவியை குறித்து சொல்லியிருக்கலாம், வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், உன்னுடைய பிள்ளைகளை குறித்து சொல்லியிருக்கலாம். எதுவே நிறைவேறாதபடி இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ண வேண்டும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நாம் எண்ணும் போது மட்டுமே நாம் நிச்சயமாகவே நாம் எதையுமே பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கு தேவை தேவனோடு உள்ள உறவு. உலகத்துல போனோம்னா நம்முடைய விசுவாசத்திலிருந்து குறைத்து போட்டு விடுவார்கள். நம்முடைய உறவினராக இருக்கலாம், கூட வேலை இருக்கலாம். அது எப்படி திருமணம், இது இப்படி நடக்கும், டாக்டர்கிட்ட போகாம எப்படி பிள்ளை கிடைக்கும், எல்லாவற்றையும் சொல்லுவார்கள். நம்மை கீழே இழுத்துக் கொள்வார்கள். நம் விசுவாசத்திலிருந்து குந்தி போக பண்ணுவார்கள். ஆனால் நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கும் செய்யும். இது நாமாவே அந்த விசுவாசத்தை கொண்டு வர முடியாது. நமக்கு தோற்கிறவர் அவர் ஒவ்வொரு நாளும் நடத்தி கொண்டே வருவார். ஒவ்வொரு நாளும் நம்மோடு கூட ஓடிக்கொண்டே இருப்பார். நம்ம விசுவாசத்துல குன்றாமல் நம்ம இந்த விசுவாசத்தை நாம் பற்றி கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுத்தார். சத்து பொறுமையோடு ஆபிரகாம் அளவுக்கு உங்களை சோதிக்கல.
அவர் சரீரமும் செத்தது, கர்ப்பமும் செத்து போச்சு. அதற்கு பின்பாக கர்த்தர் இறங்கினார். அந்த அளவுக்கு உங்களுக்கு சோதனைகள் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறார். அதை நாம் உறுதியாக பற்றி கொண்டு செல்லும் பொழுது மட்டுமே விசுவாச ஓட்டத்திலே நாம் ஓட முடியும். அதனால அதை விட்டு நாம் பின்வாங்கி போவோம் என்றால் எபிரேயர் 10:38 நம்ம பார்க்கும்போது, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவான், ஆனால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பாரு. அதை அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படித்தான் நிறைவேற்றுவார். அவர் நம்ம நினைக்கிற மாதிரி அவருக்கு நிறைவேற்ற மாட்டார். அவர் எப்படி விரும்புகிறாரோ அப்படி நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். அப்படி நிறைவேற்றுவதற்கு அவருடைய பரலோகத்தின் தீர்மானத்தின்படி சற்று கால தாமதம் ஆகலாம். ஆனால் நாம் பின்வாங்கி போவோமானால் அவன் மேல் என் ஆத்துமா பிரியமாயிராது. கர்த்தர் நினைச்ச வேறிய காரியங்கள், உன்னதமான காரியங்கள், நம்மை குறித்ததான தீர்மானங்கள், பரலோகத்தின் தீர்மானங்கள் அதிகமாக இருக்கும். ஆனா விசுவாசத்தோடு ஓடுனா மட்டும்தான் அதை அச்சீவ் பண்ண முடியும். இன்றைக்கு நம்முடைய வாய்களை கொண்டு நம்முடைய சோர்வி நிமித்தமாக நம்முடைய பலவீனத்தையும் அறிக்க பண்ணாம விசுவாச வீரர்களாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது வரைக்கும் நாம் ஓட வேண்டிய ஓட்டம் ஒருவேளை கடினமா இருக்கலாம். நிந்தனைகள் வரும், அவமானங்கள் வரும், போராட்டங்கள் வரும். எல்லாம் வந்தாலும் சரி, விசுவாசத்தோடு அவர் நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே பொறுமையாய் ஓட கடவோம். அவர் நமக்கு நியமித்து இருக்கிற ஓட்டத்திலே நாம் பொறுமையாய் ஓட கடவோம். அதனால அந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ள வேண்டும். அவர் நமக்குன்னு ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறாரே, அந்த ஓட்டத்தை அவர்தான் நிர்ணயிக்கிறார். அவர்தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் மாற்றி தேற்றுகிறார். அவர்தான் விசுவாச பாதையில நம்ம வழி நடத்துகிறார். அந்த வாக்குத்தத்தம் பண்ணிடுவார் தேவாதி தேவன். அதை மட்டும் நம்ம நம்பிக்கொண்டே இருக்கணும். அவர் வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாரு. அங்கே எவ்வளவோ பிரச்சனைகள் அப்புறம் நமக்கு 100 வயது வரைக்கும் வந்து கொண்டே இருக்கணும். எவ்வளவோ கேவலமா பேசியிருப்பாங்க, எவ்வளவோ கேவலமாக பேசியிருப்பாங்க. ஆனா அவரே எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். He is a faithful God. அவர் வாயை திறந்து சொன்னால் மாறாது. அவர் அறிக்கை பண்ணிக்கொண்டே இருந்தார். பாருங்க, ஆண்டவர் அவருக்கு பிள்ளையை அறிவிச்சார். நீங்க நம்ம பார்க்கிறோம், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். The just shall live by faith. ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை இந்த வாக்குத்தத்தங்களை தான், அதுதான் நம்முடைய வாழ்க்கை. அந்த வாக்குத்தத்தத்தை நாம் புசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, வேதத்தின் வசனங்களை புசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது, நமக்கு முன்பாக சென்ற விசுவாசிகளுடைய வாழ்க்கை, விசுவாச வீரர்களுடைய வாழ்க்கையை பார்த்து நாம் புசித்துக் கொண்டே இருக்கும் பொழுது அதனால் நாம் வாழ்வோம். அவருடைய வாக்குத்தத்தத்தை நம்பிதான் நம்ம வாழ முடியும். அதனால ஒவ்வொரு நாளும் நமக்கு போராட்டங்கள் உண்டு, சோர்வுகள் உண்டு. ஒருவேளை நிறைவேறலன்னா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் எல்லாத்திலையும் அவசரம், எல்லாத்திலையும் பொறுமை இல்லாம, எல்லாத்திலையும் ஆண்டவரே சீக்கிரம் 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 அது நடக்காதபடிக்கு நம்மை நாமே நாம் ஏமாற்றி சில வேளைகளை ஒன்றுமில்லாமல் போய்விடுவோம். அதனால ஆண்டவரை கேட்கும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்கிறார். நீங்களாம் என்கிட்ட கேளுங்கன்னு ஆண்டவர் சொன்னார்ல. விசுவாசத்தை தோற்கிறவர், முடிக்கிறவர் அவர் தான். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறவரும், இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அதை ஒவ்வொரு நாளும் நமக்கு விசுவாசத்தை ஃபீட் பண்ணி கொண்டு இருப்பவரும் அவர் தான். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில்
நிறைவேறாத காரியங்கள், நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் சொல்லி நிறைவேறாத அநேக காரியங்கள் இருக்கலாம். ஆனால் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று நாம் விசுவாசிக்கும் போது அவர் அதையே நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ரோமர் 4:23 பார்க்கிறோம். வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் வேதத்தை வாசிக்க நம் முன் சென்ற பரிசுத்தவான்கள் விசுவாசத்தினாலே எப்படி வாழ்ந்தார்கள் என்பதை சற்று நம்ம ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு கிருபைகளை கொடுப்பார். அவர் என்ன விரும்புகிறாரோ, எந்த நேரத்திலே கொடுக்க விரும்புகிறாரோ அப்படியாகவே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க நாம் நம்மை சற்று ஒப்பு கொடுப்போம். அதனால ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு நேர்த்தியாக நடத்துகிறார். எதிரே 11:11 பார்க்கிறோம். He is faithful. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அதை சொன்னதை நிறைவேற்ற வல்லமை உடையவர். இதை நாம் அதிகமாக ஆண்டவரிலே பற்றி கொள்ளுவோம். அதனால அந்த ஆபிரகாம் பலியிடும்படியாக செல்கிறார். பலியிட போறாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு புத்திரனை பலியிடும்படியாக போறாரு. அவர் விசுவாசம் அதிலும் சோதிக்கப்படுகிறது. குழந்தை கிடைச்சதுக்கே 100 வயசு கிட்ட ஆயிட்டு அந்த பிள்ளையை ஆண்டவர் சொல்லாரு, எப்பா நீ பலியிடுன்னு சொல்லி. ஏக சுதன் ஒரே குமாரன் தான், வாக்குத்தத்தத்தின் குமாரன். அவனை போய் பலியிடப்படும்படியாக ஆண்டவர் சொல்றாரு. அப்போ ஆண்டவர் அதை குறித்து சொல்லும் பொழுது எதிரே 11:17 பார்க்கிறோம். மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று எண்ணினான். ஹல்லேலூயா. என் பிள்ளை வாக்குத்தத்தம் கொடுத்திருக்காரு ஆண்டவரே, என் பிள்ளைக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு, இவனுக்கு மூலமாக உன் சந்ததி பெருகும்னு, ஈசாக்கு மூலமாக உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு. அவன் செத்து போனா சந்ததி எப்படி பெருக முடியும்? அதனால ஆண்டவர் என்ன செய்வாரு, எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு நாள் மாற மாட்டாரு. எனக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லமை உடையவர். அதனால என்ன பண்ணுவாரு, இந்த குமாரனை உயிரோடு எழுப்பி மரித்தோரிலிருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம் குமாரனை பலியிட ஒப்பு கொடுத்தாலும் சரி, அவனை மரித்தோரிலிருந்து எழுப்ப அவர் வல்லவர். ஏனென்றால் அவர் வாக்குத்தத்தம் கொடுத்ததே அதை நிறைவேற்ற வல்லமை உடையவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை மறுபடியும் ஆபிரகாம் பற்றி கொண்டான். ஹல்லேலூயா. எவ்வளவு கடினமான காரியம். நீங்க வீட்டுல உட்கார்ந்து வாசி பார்க்கும்போது ஒரே ஒரு குமாரனை 100 வருஷம் காத்திருந்து பெற்றுக்கொண்ட ஒரு குமாரனை, வாக்குத்தத்தத்தின் குமாரனை ஆண்டவர் போய் பலிக்கும்படியாக சொல்கிறார். எவ்வளவு கடினமான ஒரு வாழ்க்கை. ஆனா அவர் சொன்னதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இவன் மூலம் தான் உன் சந்ததி பெருகுனதுனால ஆண்டவர் கொடுத்தாரு. ஆண்டவர் மறுபடியும் இந்த பிள்ளையை உயிர்ப்பிப்பார், மரித்தாலும் உயிர்ப்பிப்பார் என்று விசுவாசத்தோடு அவர் செயல்பட்டார். கற்ற பாருங்க, அவரை ரொம்ப சோதிக்கல. அந்த பட்டயத்தை அவர் கத்தியை எடுத்து வெட்டும் பொழுது கூட அந்த நேரம் வரைக்கும் ஆண்டவர் பேசல. அப்பொழுது பேசுகிறார். அப்பொழுதுதான் அண்ணன் நமக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, அன்பில் இருந்துதான் அவர் தேவனுடைய சிநேகிதனாக மாற்றப்பட்டார். அந்த நாளில் இருந்துதான் அதுவரைக்கும் விசுவாசிகளின் தகப்பனாக இருந்தாரே, அன்று முதல் தேவனோடு முகமுகமாக ஒவ்வொரு நாளும் பேசும் தேவனுடைய சிநேகிதனாக மாறி போய்விட்டார். ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில விசுவாச டெஸ்ட் உண்டு. விசுவாச டெஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில உண்டு. இது இந்த பரீட்சையில தேடி 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 போகும்போது ஆண்டவரோடு ஐக்கியமாகிக் கொண்டே இருப்போம். ஆண்டவருடைய கிருபைகள் நமக்குள்ளாக பெருகிக் கொண்டே இருக்கும்.
ஆண்டவருடைய கிருபைகளை அதிகமாக நாம் பெற்றுக்கொள்வோம். அதனால ஆண்டவர் வைக்கும் டெஸ்ட், விசுவாசத்தின் டெஸ்ட். இதை எல்லாவற்றையும் நாம் நீந்தி இதை கடந்து செல்லும் பொழுது கர்த்தர் ஒவ்வொரு நாளும் கிரீடங்களை கொடுத்து சூட்டிக் கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்கள் காத்திருந்த கிருபைகளை பெற்றுக்கொண்டே இருப்பீர்கள். பரலோகத்தில் உங்களுடைய பொக்கிஷங்கள் சேர்த்து வைக்கப்பட்டுக் கொண்டே இருக்கும். அதனால வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உடையவர். அதே போல நாம் ரோமர் 4:17 பார்க்கிறோம். இல்லாதவைகளை இருக்கிறவைகள் போல அழைக்கிற தேவன். He calls in nil. He calls in nil. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும் ஒரு வாழ்க்கை. இல்லாததுதான், ஆனா இருக்கிறவைகளை போல அழைக்கும் தேவன். அவருடைய கண்களுக்கு ஒன்று மறைவாய் இருப்பதில்லை. ஹல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு ஒன்றும் மறைவாய் இருப்பதில்லை. இல்லாததுதான் நமக்கு தெரியாது. இப்ப இல்ல, ஒண்ணும் கிடைக்கல, எல்லாம் தான் நம்ம நினைக்கலாம். ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கும் தேவன். அவருடைய கண்களுக்கு எதுவுமே மறைவாங்க. நமக்கு குழந்தை கொடுக்கணுமா, குழந்தை. வேலை கொடுக்கணுமா, வேலை. ஊழியத்தை கொடுக்கணுமா, ஊழியம். எல்லாமே அவருடைய கண்களுக்கு முன்பாக எல்லாம் விட்ட வெளிச்சமாக இருக்கிறது. அவருக்கு he calls in nil. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதே. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு அப்படிதான் வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளை கூட இல்லை, ஒரு பிள்ளை கூட இல்லை. வாக்குத்தத்தத்தின் குமாரனும் பறக்கல, ஆனா பேர ஆண்டவர் மாத்துறாரு. ஆபிரகாம். இதுவரைக்கும் ஆபிரகாம் இருந்ததுப்பா, இனிமே ஆபிரகாம். கூப்பிடுதல் ஒவ்வொரு தடையும் திரளான ஜாதிகளுடைய தகப்பன் ஆபிரகாம். கூப்பிட 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 அவருக்கு தெரியும் ஏன் ஆபிரகாம் இருந்து திரளான ஜாதிகள், கோடிக்கணக்கான ஜனங்கள் பறக்க போறாங்க. அதனால இதை விசுவாசத்தோடு பற்றி கொள்ளும் பொழுது நெருக்கங்கள், போராட்டங்கள் வந்தாலும், கேவலமாக மனிதர்கள் பேசினாலும், எல்லாமே விசுவாசத்தோடு ஓடும் பொழுது நீங்கள் நிச்சயமாகவே பற்றிக்கொள்ள முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஆபிரகாம் நடக்காததை நடக்கிறது போல விசுவாசித்தார். அதனால அவர் நீதிமான் எண்ணப்பட்டார். நமக்கு நம்முடைய அக்கௌண்ட், பரலோக அக்கௌண்ட்ல ஒவ்வொரு நாளும் கிரெடிட் சேர வேண்டும் என்றால் ஒவ்வொரு நாளும் விசுவாசித்துக் கொண்டே இருந்தேன். சூழ்நிலைகள் மாறினாலும் நம்மளுக்கு அடிக்கடி நிறைய டெஸ்ட் கொடுப்பார் ஆண்டவர். இதே போல சூழ்நிலைகள் மாறினாலும், அது மாறுபாடாக நடந்தாலும், ஆபிரகாமின் வாழ்க்கையில போல நடக்கவே நடக்காது என்று இருந்தாலும், அதை நம்பி நீங்கள் ஓடும் பொழுது உங்களுடைய அக்கௌண்ட்ல, பரலோகத்தின் அக்கௌண்ட்ல கிரெடிட் ஏறி கொண்டே. பரலோகத்தின் அக்கௌண்ட்ல அதை ஆண்டவர் நிறைவேற்றிக் கொண்டே இருப்பார். அதனால இதுவரைக்கும் நீங்கள் தளர்ந்த முழங்கால இருக்கலாம், அதை பலப்படுத்துங்கள். தளர்ந்த முழங்கால்களை பலப்படுத்துங்கள். விசுவாசத்தில் வல்லமை உடையவர்களாக மாறுங்கள். பரலோகம் உங்களை குறித்து சொல்லணும். என் பிள்ளைகிட்ட நான் இப்படிலாம் வாக்குத்தத்தை கொடுத்திருந்தேன், அவன் இல்லாவிட்டால் அவள் நிறைவேற்றுவதற்கு என் பாதத்திலே அதிகமாக காத்திருந்தாள். அவளுக்கு இப்படிப்பட்ட கிருபை கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் கிருபை கொடுப்பாரு. ஒவ்வொரு நாளும் கிரெடிட் நம்முடைய பரலோக அக்கௌண்ட்ல சேர்ந்து கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. அதனாலதான் எல்லாத்தையும் காட்டிலும் விசுவாசிகளின் தகவலுக்கு எக்கச்சக்க கிரெடிட். இன்றைக்கும் அண்ணன் அடிக்கடி சொல்லுவார்கள், அவர் பரலோகத்திலும் ஆண்டவருக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனார். பரலோகத்திலும் அவரோடு கூட ஒவ்வொரு நாளும் உறவாடும் அவருடைய ஃப்ரெண்டாக இன்றைக்கும் இருக்கிறார் என்று. ஹல்லேலூயா. அதனால இங்கு மட்டுமல்ல,
பரலோகத்திலும் நாம் கனப்படுத்தப்படுவோம். இங்க ஒருவேளை யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லணும், நம்மளை கேவலமா கூட பேசட்டும், ஆனால் பரலோகத்தில் நம்முடைய கூடிக்கொண்டே இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றும்படியாக நம்ம ஓடிக்கொண்டே இருக்கோம். கர்த்தர் சொன்னால் சொன்னது. அதனால நம்முடைய தளர்ந்த உணர்வுகளை பலப்படுத்தும். நிச்சயமாகவே விசுவாசத்தோடு ஓடும்போது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்கள். எண்ணிறைந்த பாசத்துவான்கள் நம்மை என்கரேஜ் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க. ஓடுமா ஓடுமா ஓடுமா, ரன் 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 தி ரேஸ். அவர்கள் நாம் ஒவ்வொரு நாளும் இப்படி ஓடுகிறோம். பரலோகம் இன்னைக்கு நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவருடைய விருப்பப்படி நாம் ஓடும் பொழுது அதிகமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். பிரியமான தேவ ஜனமே, இந்த தேவனுடைய வார்த்தை உங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமாக இருந்திருக்கும் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. இந்த தேவனுடைய வார்த்தையை மற்றவர்களிடமாகவும் நீங்கள் பகிர்ந்து கொள்ளும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு இருக்கும் ஜெப விண்ணப்பங்களை எங்களிடமாக தெரியப்படுத்த நாங்கள் வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படுகிற தொலைபேசி எண்ணிற்கும் அலைபேசி எண்களுக்கும் நீங்கள் அழைத்து உங்கள் ஜெப விண்ணப்பங்களை கூறும் பொழுது உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க ஏதுவாக இருக்கும். 24 மணி நேரமும் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க வாஞ்சிக்கிறோம். திரையில் காணப்படும் எண்ணை நீங்கள் தொடர்பு கொண்டால் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு நேராக ஊழியர்கள் கொண்டு வருவார்கள். எமது ஊழியத்தின் நிகழ்வுகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது இணையதளத்தை பின்பற்றுவோம். எமது இணையதளம் www.jesuscan.in. எங்களது சமூக வலைத்தள சேவைகள் யாவும் திரையில் காணப்படுகிறது. முகநூல் பக்கத்தையும் எங்களது ட்விட்டர் பக்கத்தையும் நீங்கள் பின்தொடரவும். இன்ஸ்டாகிராமில் நாங்கள் உள்ளோம். மற்றும் எங்களது யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யும் பொழுது இதில் பதிவிடப்படும் தேவனுடைய வார்த்தை உங்கள் வீடுகளுக்குள்ளாகவும் உங்கள் கைகளுக்குள்ளாகவும் புறப்பட்டு வரும். நமது ஊழியத்தின் உபவாச கூட்டங்களுக்கு உங்களை அன்போடு கூட நாங்கள் அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் முதலாம் வார சனிக்கிழமை கேரளா மூணாறில் உள்ள ஹோட்டல் ஹில் வியூவில் வைத்து உபவாச கூட்டம் நடைபெறுகிறது. கேரளா மூணார் சகோதர சகோதரிகளே, மறவாமல் கலந்து கொள்ளவும். ஒவ்வொரு மாதமும் 2வது வாரம் ஞாயிற்றுக்கிழமை மகாராஷ்டிராவில் உள்ள மும்பை கல்யாணில் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. மும்பை சகோதர சகோதரிகளே, தவறாமல் அதில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் ஆனந்தா கிளாசிக்கல் வைத்து உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் உள்ள உங்கள் யாவரையும் அன்போடு கூட கலந்து கொள்ளும்படி அழைக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் 4வது ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் வைத்து YMCA பிராட்வே ஹைகோர்ட் எதிரே உபவாச கூட்டங்கள் நடைபெறுகிறது. சென்னையில் இருக்கும் அன்பு சகோதர சகோதரிகள் மறவாமல் பங்கேற்குமாறு உங்களை அழைக்கிறோம். இந்த உபவாச கூட்டங்கள் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெறும். தவறாமல் எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். இதை குறித்ததான விவரங்களை மேலும் அறிய திரையில் காணப்படும் எண்களை தொடர்பு கொள்ளவும். உங்களுக்கு சாட்சிகள் இருக்குமாயின் திரையில் காணப்படுகிற மின்னஞ்சல் முகவரிக்கு அதை பகிரும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். உங்களது ஜெப விண்ணப்பங்களை எங்களது மின்னஞ்சல் முகவரிக்கு அனுப்புமாறு உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். மின்னஞ்சல் முகவரி prayerrequests@jesuscan.in. கடிதம் வாயிலாக எழுதி அனுப்ப வேண்டுமென்று விரும்புகிறவர்கள் திரையில் காணும் எங்கள் விலாசத்திற்கு எங்களுக்கு அனுப்பிவிடுமாறு உங்களை நாங்கள் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம்.
கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.